அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம வள்ளலார் சபையில் சைட் டிஷ்ஷு என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இது கத்திரிக்காய் வச்சு பொரியல் பண்ணுறோம். இதுக்கு எண்ணெய், வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, 7 கிலோ கத்திரிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இருந்தால் போதும். இது வரைக்கும் நம்ம சவுத் இந்தியா டிவி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன். இது நான் சொன்னதில்லை, திருவுந்தியார் அப்படின்ற ஒரு ஞானி கூறிய கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவடி பேரறிவு பெற்ற பின் நெடுநாட்களாக நம்மை தொடர்ந்து வரும் தீய பழக்கங்கள் எப்படி ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த திருவடியுடைய அருள் வடிவமாக இருந்து அந்த தீய பழக்கங்களை நம்ம ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்களே, இப்போ நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு, கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு அந்த கடுகு பொரியிற வரைக்கும் இருக்கிறோம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க அந்த 1 கிலோ வெங்காயத்தை போடுறோம். போட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் எப்போவுமே நல்லா வதங்கினா தான் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த 15 நிமிஷமும் நம்ம அந்த கத்திரிக்காய் பொரியல் பண்ண வரைக்கும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நறுக்கி வச்ச கொஞ்சம் இஞ்சி போடுறோம், கொத்தமல்லி போடுறோம், போட்டு நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் சுவைக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். முதல்ல உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்முடைய சர்க்குருவான கடவுள் நல்கிய ஞானத்தை கொண்டு தியானம் செய்து நிட்ட நிலை கைகூட பெற்றவர்கள் மீண்டும் பிறவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். இப்போது
நல்லா வதங்கி முடித்த வெங்காயத்தோட தக்காளியை சேர்த்து திருப்பவும் வதங்கணும். ஏற்கனவே தக்காளியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வர்ற தக்காளிங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னே இருக்கிற மாதிரி இல்லை. இது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் வதங்கினாலும் இந்த தக்காளிங்க வதங்க மாட்டேங்குது. தோல் கனமாக இருக்குது. சாதாரணமாக நார்மலான நாட்டு தக்காளிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும். ஆனால் இப்போது வர்ற தக்காளிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலை வர வதங்கினா கூட அது வதங்க மாட்டேங்குது. அப்படியே கல் மாதிரி இருக்குது. இதை கவனத்தில் எடுத்துகிட்டு நல்லா அந்த தக்காளியை நல்லா வதக்குங்க. இது அந்த தக்காளி அளவுக்கு நல்லது கிடையாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. வணக்கய்யா, வணக்கய்யா, நன்றிய்யா. நாம் அடையக்கூடிய ஆனந்தங்களில் பெரிய ஆனந்தம் என்பது சிவானந்தமாகும். அந்த சிவானந்தம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது இந்த பெரிய அறிவை கொண்டு அறியத்தக்கது. ஆகவே இந்த அனுபவ நிலைகளை சுட்ட அறிவினால் மட்டுமே அறிய முடியும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி முடித்த உடனே நம்ம நல்லா அறுத்து வச்சுருக்கிற அந்த 7 கிலோ கத்திரிக்காயையும் வானிலையில் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதால் நம்ம கடைசியாக உப்பு கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் எப்பவும் அதிகமாக போட்டுறாதீங்க. உப்பு அதிகமாகிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் உப்பை நீங்கள் மிதமாக போட்டுக்குங்க. கம்மியாக இருந்தால் நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இது மாதிரி இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் தேவையான அளவுக்கு, ரொம்ப கூட வேண்டாம். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வெந்தால் எவ்வளோ நேரத்தில் வேகும் அப்படின்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேருங்க. மஞ்சத்தூள் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆகையால் ஒவ்வொரு பொருளையும் மஞ்சத்தூள் இருக்க வேண்டியது தேவையானது. இப்போ நம்ம 7 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதால் 3 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க.
இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கத்திரிக்காய் வேகும். ஒரே பரம்பொருள் ஆக நிற்கும் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிராய் நின்று 5 தொழில்களையும் நடத்தி தலைவனாய் நிற்கின்றான். அவன்தான் நம்முடைய இறைவன். இந்த காய் நல்லா தண்ணி சுண்டி ஒரு கெட்டியமான பதம் வரைக்கும் அதை வதக்கின்னே இருக்கணும். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு காயை எடுத்து வெந்திருக்கா, உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பதம் பார்த்து, உப்பு கம்மியாக இருந்தால் சால்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் அதை நல்லா மூடி வேக வைக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏறக்குறைய இது முடிஞ்சிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்முடைய சவுத் இந்தியா டிவியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. கவனமாக இருங்கள்.